வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் வருகிற டிசம்பர் 2025 மாத பலன்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் சிம்ம ராசியினருக்கு வருகிற டிசம்பர் 2025 உங்கள் விபரீத எண்ண ஓட்டத்திற்கு கடிவாளம் இடுங்கள். கட்டுக்கடங்காது தெரிகட்டி ஓடும் மனதை கட்டுப்படுத்துங்கள். பய உணர்வு, நிச்சயமற்ற வருங்காலத்திற்கான கவலை இவற்றிலிருந்து விடுபட்டு நிதர்சன யதார்த்த உண்மை நிலைமையை புரிந்து கொள்ள யோகா, தியானம், மூச்சுப்பயிற்சி, உபவாசம், விரதம் போன்ற பக்தி மார்க்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் ஒருமித்த லயித்த பிரார்த்தனைகளால் மன கட்டுப்பாடை பெற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய குருவின் வழிகாட்டுதல் பின்பற்றி சாதகமாக சூழலை உணர்ந்தும் அனுபவித்தும் வாழ கற்றுக்கொண்டும் பிறர்க்கும் உதவி புரிந்து வாழ கடமைப்படுங்கள். அரசு தொடர்பான ஆதாயம் கிட்டும். அரசியல் சார்ந்த நட்பு வட்டாரங்களினால் செயல் காரியங்கள் சாதகமாகும். உங்கள் பேச்சுக்களுக்கும் தகவல்களுக்கும் பிறர் செவி சாய்ப்பர். உதவிக்கரம் நீட்டி உங்கள் தேவையை புரிந்து ஒத்துழைப்பு கூடுதலாக நல்குவர். உடன்பிறப்புகளும் அலுவல் சகாக்களும் தொழில் புரியும் இடத்தில் தொழிலாளர்களும் உங்களுக்கு உதவ பண லாப புழக்கம் அதிகரிக்கும். தாயார் வகையிலும் அனுபவ ஆலோசனைகள் பின்பற்றி நடப்பதால் நல்வழி பிறக்கும். பரஸ்பரம் நல்ல புரிதல் ஏற்பட்டு காரியமேன்மை உண்டாகும். வாகனம், பூமி, நிலப்புலன்கள், வீடு, பூர்வீக சொத்து வழியில் வியாபார நோக்கத்துடன் சிலர் வாங்குவது, விற்பது, வியாபார பேச்சுக்கள் போன்ற உங்கள் எண்ண பலிதங்கள் சிறப்பான முறையில் செயல் வடிவம் பெறக்கூடும். படிக்கும் மாணவர்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல் நடவடிக்கைகளை தவிர்த்து கூடுதல் முனைப்புடன் கல்வியில் கவனம் செலுத்தி படித்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணம். புதிய வேலை, புதிய பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றம், உயர்கல்வி போன்றவற்றில் நாடியிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும். இதனால் மகிழ்ச்சி பிறக்கும். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு வாரிசுகள், அதற்காக காத்திருப்பவர்கள், காலதாமதம் ஏற்படுவதை உணர்பவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று வாரிசுக்கான தேடுதல்களை நிவர்த்தி செய்து மருத்துவ ஆலோசனை பெற ஏதுவாக இருக்கும். வேலை, உயர்கல்வி, இடமாற்றம் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விட்டு அவரவர் பணி நிமித்தம் காரணமாக தொலைதூரம், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கூட செல்லக்கூடும். இதனால் வீட்டில், குடும்பத்தில் வெறுமை உணரப்படும். இருக்கும் வேலையை சிலர் தக்க வைத்து கொள்ள போராட வேண்டியிருக்கும். உடல் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு மருத்துவ பரிசோதனை, அதாவது முழு உடல் பரிசோதனை செய்தும் மருத்துவ ஆலோசனை அறிக்கையை பின்பற்றி மருத்துவர் கூறும் ஆலோசனையை பின்பற்றி சுகத்தை பேணுங்கள். உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் என்பதை உணருங்கள். நண்பர்கள், கணவன், மனைவி, வியாபாரம் சார்ந்த கூட்டாளிகள், வியாபார ஒப்பந்தங்கள் வகையில் பிரயாணங்கள் மேற்கொள்வதில் கருத்து வேறுபாடு, கடினப்போக்கு, பண விஷயங்களில் இழுபறி இவற்றின் உண்மை தன்மையை உணர்ந்து செயல்படுங்கள். அஷ்டமத்து சனி காலம் என்பதால் காலதாமதம், விரயம், வேற்று இனத்தவர் தலையீடு, குழப்ப சூழ்நிலை, சங்கட சூழலால் மன உடல் பாதிப்புகளாகுதல் ஆகியவை நடைபெறும். எனவே நல்ல காலம் வரும் வரை பொறுத்திருந்து நிதானத்துடன் ஒவ்வொரு செயலை கையாளுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதால் சனியின் தாக்கம் குறையும். சனீஸ்வரர் கோயிலுக்கு செல்வதாலும், அனுமன், இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்து கிரக தோஷங்களை விலக்கி வரும் காலத்தில் சங்கடங்களை விலக்கி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் மூத்தோர் திடீர் மரண கண்ட சம்பவங்களாலும் சிலருக்கு
குடும்பங்களில் விபத்துக்களாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இரவு நேர பிரயாணம், புதிய இரவு நேர பிரயாணம், வாகன பழுது, இவற்றால் சிரமங்கள், மறதியால் சங்கடங்கள், உடைமைகள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம், தவற விடுதல் போன்றவற்றால் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தந்தை வழியிலும் மூத்தோர் வகையிலும் அவர்கள் கூறும் பேச்சுக்களும் அறிவுரைகளும் உங்களுக்கு மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். பொறுமையுடன் நல்ல காலம் வரும் வரை காத்திருக்கவும் அமைதி காக்கவும். வேலையை சிரமேற்கொண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்ற கோட்பாடின்படி உழைத்து உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று இருக்க லாப முன்னேற்றம் நிச்சயமாக கிட்டும். இளைய பெண்களால் நல்ல உதவிகளும் ஆலோசனை அனுசரணைகள் உதவிகள் கிட்டக்கூடும். ஆடம்பர கேளிக்கை விருந்துகள் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொண்டு பரஸ்பரம் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் உங்கள் செயல் காரியங்கள் இருக்கும். இரண்டாம் திருமணத்திற்கு காத்திருப்போர் விரும்பும்படியான தகவல்கள் செய்திகளால் மகிழ்ச்சி பிறக்கும். விரும்பும்படியான மறைமுக லாப செயற்காரியங்களில் மேன்மை கிட்டும். கூடுதல் பணவரவை வருங்கால சந்ததியினருக்கு பிரித்து பகிர்ந்தளித்து மகிழ்ச்சி கொள்வீர்கள். கோயில், புண்ணிய கஷேத்திராடனங்கள், தீர்த்த யாத்திரைகள், காசி, ராமேஸ்வரம் என்று சென்று வர நிம்மதியும் உடல் மனமும் தைரியப்படும். சிவன் வழிபாடு சிறப்பு சேர்க்கும். நன்றி, வணக்கம்.